சில்லக்குட்டீஸ் சோஃபி ஸ்டீஃபன் vlogல இனிமேல் என்ன பண்ணலான்னா ஆன்லைனில் நான் வாங்குகிறேன் இல்லையா பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கலான்னு வந்து ஒரு 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 இது ஒன்று நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிறைய ஆன்லைனில் தான் வாங்குகிறோம். ஏன்னா நம்மளோட பிஸி ஷெட்யூலில் நம்மளால் போயிட்டு வெளில வாங்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிராஃபிக்கில் போயிட்டு வர முடியலன்றதுக்காக இது வந்து நான் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கேன்னா கிளாத் ஸ்டாண்டு தான் வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். இது என்ன ப்ரைஸு, அது ஆஃபரில் எவ்வளோக்கு வாங்கினோம், இதோட ஹைட்டு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோஃபி ஸ்டீஃபன் vlog வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ண அது தருவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாம் ஆனால் கூட எனக்கு அங்கே என்ன ஆஃபர் இருக்கோ அதான், அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெலாம் கிடையாது நம்ம. பட் என்னோடது என்னென்னா எனக்கும் ஒரு மெமரிக்காக இருந்துக்கிறோம். இன்னொன்று இது ஆன்லைனில் வாங்கும்போது பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஓகே இவங்க சேனலில் இதெல்லாம் அவங்க அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை எந்தெந்த இதில் வாங்குகிறாங்களோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இது எனக்கு பிடிச்சிருக்குது இல்லை பிடிக்கலங்கிற ட்ரூ ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐட்டம் வந்து வந்திருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டால் இது ஒரு ஸ்டாண்டு, கிளாத்து ட்ரை பண்ணுறது தான் இது ஒரு ஸ்டாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட். இது என்ன எப்சம் சால்ட் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, பிளான்ட்டுக்கு போடுறோம்ல அந்த இதுவாக என்னென்னலாம் இல்லை, நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டிசைனில் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் க்ரே கலர், ஒயிட் கலர், பிளாக், அப்புறம் இன்னொரு ஒரு கலர் இருந்துச்சு. நான் வந்து இந்த க்ரே கலர் தான் வந்து வாங்கினேன். உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர்லேயுமே இருந்தது, ஸ்டீல் கலர் இதுன்னு இருந்தது, ஒயிட் இருந்தது. ஸோ இது முன்னாடி நான் ரொம்ப நாள் முன்னாடி நான் யூஸ் பண்ணேன். வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2-3 வருஷம் நல்லாவே வந்துச்சு. அமேசானில் தான் வாங்கினேன். இதோட வெயிட் டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 kgs இதுதான் இருக்குது. ஏன் நம்மளுக்கு ஷிப்பிங் கம்மியாக போட்டு தான் வருது, அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பட் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஹைட்டு அதுக்கப்புறம் வந்து இதோட டைமென்ஷனில் இது டீனா என்னது டயமீட்டரா, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைமென்ஷன் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. இதோட அயன் வந்து அது மெட்டீரியல் வந்து அயனுங்க. அயன் பிபிசிபின்னா என்ன, பிபிசிபினா இது இந்த பவுடர் கோட் பெயிண்ட் இருக்குதுல்ல அதான் நினைக்கிறேன். அயன் மெட்டீரியல் தான் அது, இது கிடையாது. ஓ இதிலே இது அமேசான் பேசிக்னே போட்டே வந்திருக்குது. அமேசான் பேசிக்ஸ்ன்னு போட்டே தான் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், 2 என்ன பண்ணுதெல்லாம். ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். டு நாட் ஹேங் லாண்ட்ரி வித் வெயிட் ஓவர்னு போட்டிருக்காங்க. இது ப்ரைஸ் நான் எழுதி வச்சேன் இது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 3900 சம்திங் போட்டிருந்தது. நான் வாங்கினது வந்து 1699. 51% வந்து இது வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவோட கீழே கமெண்ட்டில் இதோட லிங்க் போடுறேன், தட்டினீங்கன்னா இந்த லிங்க் வரும், பார்த்துக்கோங்க. ஹவு டு அசம்பிள் பார்த்து நம்ம இப்போ அசம்பிள் பண்ணலாம். இதை நீட்டு இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஆக்சுவலி அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் காமிக்கிறது எனக்கு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு ஓப்பன் பண்ண. இந்த இடத்துல வந்து இந்த இருக்குது பாருங்கள், இதை தான் வந்து நம்ம விரிக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இருக்குது இல்லை அந்த இந்த இடத்த இப்படி விரிக்கணும். நம்ம இப்படி விரித்து வச்சுட்டோன்னா இப்படி வரும் உங்களுக்கு. இப்போ வெரி குட். இப்போ ஸ்டாண்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. இந்த இதை பிடிச்சி இழுத்தோன்னா இது வந்துடும் நம்மளுக்கு. இழுக்காமையே நல்லாவே தாங்க இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா 5 ஸ்டார் தான் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். கிளாத் போட்டோன்னா ஸ்ட்ராங் ஆகிடும் உங்களுக்கு. இதில் வந்து இது எத்தனை இருக்குதுன்னு கேட்டால் ஒரு டவல் காய போடுற மாதிரி 1 2 3 4 5 6 இருக்குது. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இந்த பக்கம் ஒரு 6 6 12 8 20 வருது. மொத்தம் 20 இது வந்து டோட்டலாக நீங்கள் காய போட்டுக்கலாம். கீழே ஏதாவது காய போட முடியுமா இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் அந்த இது வந்து இதில் கிடையாது. ஒன்லி 20 கிளாத்ஸ் வந்து நீங்கள் காய போட்டுக்கலாம். குட்டியாக இருந்தால் இதில் காய போட்டுக்கலாம். சரி இது போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 1699க்கு இது ஓகே தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அழகாக இருக்குது. இதுதான் நான் பார்த்த மாதிரியே எனக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது ஓப்பன் பண்ணுறோம். இதுவுமே ஒரு கிளாத் ஸ்டாண்டு தான். அவங்க ஓப்பன் பண்ணட்டும். அதுக்கு எதில் வருது, எப்படி வருதுன்னு பாருங்கள். ஆரஞ்சு கலரில் இது வா சூப்பராக இருக்குது. கொடுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா குட்டி கிளாத்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் வந்து காய போடுறதுக்காக வந்து நான் இதை எடுத்தேன். இது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 55% ஆஃபரில் எடுத்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா 55% ஆஃபரில் எடுத்தேன். 1499, அதாவது இது 1500, அது 1700 ரேட்டு வருது. நல்லா தான் இருந்தது. அடுத்து நம்ம எப்சம் சால்ட்டுக்கு வருவோம். அவங்க அசம்பிள் பண்ணட்டும். அதை
எப்சம் சால்ட் ஃபார் பெயின் ரிலீஃப். அதில் வந்து ரோஸ் கலர். ஓகே, இதில் போட்டிருக்கு பாருங்கள். மசில் ரிலீஸ் மசில் டென்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீவ்ஸ் மசில் டென்ஷன், பெயின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமிங், ரிலாக்ஸிங், சோக் எய்டு, ரிஜுனேட்ஸ் அண்டு நியூட்ரிஷன் கொடுத்துருக்கா. நரிஷஸ். ஓகே, இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். காலுக்கு யூஸ் பண்ணுறதா இதுதான். என்னடா அது எப்சம் சால்ட் நம்ம செடிக்கு தானே போடுவோம், இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். பாத் கூட பண்ணுவாங்களாமா இது போட்டுங்க. உண்மையில் எனக்கு வந்து இது புதுசுப்பா, எனக்கு புதுசு. பட் பார்த்தேன், நம்மளாம் தோட்டத்தில் ஃபுல்லாக வேலை பார்த்து இது பண்ணி எனக்கு கால் கையில் ரொம்ப வலி இருக்கிறதுனால அந்த வலி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துட்டே இருக்க சொல்ல ஃபோனுக்கு ஒட்டு கேட்டுருச்சு போல். இது வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கேரு, ஸ்கின் கேரு, மசில் சோர்னஸ்ன்னு போட்டிருக்கு. அதில் மசில் சோர்னஸ்னால் புண்ணு மாதிரி வலிக்கும்ல, அதை சொல்கிறாங்க போல். அப்புறம் பாத் அண்ட் ஸ்பாக்கு ஹவு டு யூஸ் அப்படின்னு கேட்டால், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எப்சம் சால்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், வார்ம் வாட்டரில் போட்டுறணும். அதை போட்டு நல்லா வந்து இது பண்ணக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு வார்ம் வாட்டரில் வந்து ஒரு கை ஃபுல்லாக அப்படியே எடுத்து உள்ளே போட்டு அதில் வந்து கால் எல்லாத்தையுமே வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இதை தான் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் நம்ம கல்லூப்பு இருக்குல்ல அதை வந்து பக்கெட்டில் போட்டு இது பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரோஸ் பெட்டல்ஸோடு வந்திருக்குது. இதில் அதனால தான் ரோஸ்ன்னு போட்டிருக்காங்க. அங்கே கருப்பாக இருக்குது பாருங்கள், ரோஸ் பெட்டல்ஸோட. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 350 ரூபா இதில் போட்டிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியலை. இருங்க, இதில் ஞாபகம் இல்லை எனக்கு. இது எவ்வளோ, 522ங்க. 522 ரூபாய்க்கு வந்து 3 பேக் கொடுத்துருக்காங்க. 522 ரூபாய்க்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் உள்ளே போட்டால் இருக்கும். 522 ரூபாய்க்கு எப்சம் சால்ட் வந்து 3 ஷிப்பிங்கோடு சேர்த்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ட்ரை பண்ணலாமே, நிறைய ஆன்லைன் இந்த மாதிரி போடுவேன் நான். சரி, நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஆட் பார்ப்பீங்க, இது எப்படி இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் இவங்க வந்து இது போட்டிருந்தா கூட நம்மளுக்குன்னு தெரிஞ்சவங்க சில பேர் போடும்போது ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால தான் நான் இது போட்டேன். அடுத்த ப்ராடக்ட் இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், கால் வலியெல்லாம் குறைஞ்சிச்சா, என்ன பண்ணுச்சு, எது பண்ணுச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி வருது. இதுக்குள்ளே வந்து இந்த ரோலர் வந்து ஜஸ்ட் வச்சு புஷ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். 2 ரோலர் வந்து கீழே வந்துடுது. கீழே வந்து இந்த 2 ரோல் இதையும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 பீஸ் மட்டும் இருக்கும் இப்படி திக்காக. அதை பேஸ்மெண்ட்டில் கீழே கொடுத்துட வேண்டியதாங்க. படம் அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 இருக்கும். இந்த 12 இருக்கிறத ஃபஸ்ட்டு 2 மாட்டணும். இங்கே பாருங்களேன், 12 இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2, அப்புறம் 2, அதுக்கு மேலே 2, மொத்தம் இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 12, இந்த 12 வரணும். அதுக்கப்புறம் இந்த இது எல்லாத்தையும் அப்படி அப்படியே தூக்கி மாட்டிட வேண்டியதான். ஈஸி தான், இது ஈஸி தான். ஃபைனலாக இப்படி ஒரு அவுட்புட் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 இது ஸ்கெலட்டன் இப்படி ஃபுல்லாகவே இதை எடுத்து மாட்டிட்டோம். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக மாட்டிட்டு இந்த லாஸ்ட்டில் மாட்டோம். இதெல்லாம் வந்து இப்படி நின்றுக்குங்க. இந்த இடத்துல மட்டும் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு இந்த இடத்துல டைட் பண்ணுற மாதிரி இது போட்டிருக்காங்க. இது பண்ணிவிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏமா இதில் எதாவது ஹேங் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சாம்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் வந்து திருப்புளி என்னம்மா, திருப்பாளியா, திருப்புளி திருக்குறோம்னா அதனால தானே அதுக்கு பேர் திருப்புளிடா. ஸ்க்ரூ ட்ரைவர் பிடிச்சி என் பிள்ளை ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு வந்து கிளாத் ட்ரையர் திருப்புளி பிடிச்சி சரி பண்ணி கொடுக்குது. ஏப்பா ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க. தங்க குட்டி இருங்கடி அம்மா ஹெல்ப் பண்ணுறேன். சரி இன்னும் கொஞ்சம் வளரணும். சாம் இந்த வீடியோ நல்லா எடுத்துக்கோ சாமி. ஏன்னா நீ வந்து இவ்வளோ ஹைட்டில் இருந்து இது பண்ண முடியலன்னு அம்மா உன்ட்ட பழிச்சு காமிக்கணும். அதுக்காக தான். ஓகே, இது வந்து இதில் கொண்டு போய் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட், ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த இன்னொரு ஹாஃப் வந்து இந்த பக்கம் வந்துடுமா சாம்? இன்னொரு ஹாஃப் எடு. இது எதுவுமே ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போட வேண்டாமா? போடணுமா? பிடிச்சிக்கிட்டு. ஓகே வெரி குட் சாம். வெரி குட். ஷார்ட்டாக இருக்கோ? ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 இதுவும் பண்ணியாச்சு. ஸ்டாண்டு எவ்வளோ ஹைட் இருக்குது, மாமா ஹைட்டோட ஹைட்டாகவே இருக்குது பெருசாக. மொத்தம் 3 வருது பாருங்கள். 1 2 மாமா அமிர்தா பச்சன் ஹைட் இல்லாட்டியும் ஓகே தானே. இங்கே பாரு 1 2 3 இது வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக
ஸோ 2 ஸ்டாண்டுமே பக்கா 3 இது நீங்கள் பண்ணிச்சு. இது மாதிரி ஆன்லைன் ரிவ்யூஸ் எல்லாமே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும்.